ஹாய், இன்னைக்கு வீடியோவில் இந்த முள்ளுவாழை மீனை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முள் வந்து கொக்கி மாதிரி ஷேப்பில் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து தலையும் வாலையும் பிடிச்சி இப்படி இழுத்தோம் அப்படின்னா அது வந்து முள்ளெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுக்கும். அதுக்கப்புறமா அந்த மெர்க்குரி மாதிரி ஒயிட் கலரில் இருக்குதுல்ல, சுண்ணாம்பு மாதிரி இருக்கும், அதை வந்து கொஞ்சம் சுரண்டி எடுத்துக்கலாம். வயிற்று பகுதியில் கீழே இருந்து அதோட செவில் வரைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மாதிரி முதுகுலையும் கொஞ்சம் வேஸ்ட்டெல்லாம் இருக்கும்ல, அதையும் வந்து கட் பண்ணிவிட்டு தலையை மொத்தமாகவே வெட்டி வந்து தூக்கி போட்டுடலாம். இதோட தலையை வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டோம். வயிறு பகுதியில் அப்படியே நீளமாக வந்து கிழிச்சிட்டு அதுக்குள்ளே குடல் அந்த வேஸ்ட்டெல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுடலாம். மொத்தமே இதில் வேஸ்ட் இவ்வளோ தான். வாழையும் வந்து கட் பண்ணிட்டோன்னா முடிஞ்சுது. ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணோன்னா அதிகமாக வந்து ஸ்மெல் இருக்காது. இதை கட் பண்ணும்போது தான் கவனிக்கணும். எப்போவுமே எப்படி சாய்வாக தான் கட் பண்ணணும். நார்மலாக ஃபிஷ்ஷெல்லாம் நேராக வெட்டுவோம்ல, இதை வந்து கொஞ்சம் சாய்வாக வந்து பீஸ் போட்டுக்கணும். அப்போ தான் முள்ளை வந்து தூக்கி போடுறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. இந்த மீன் வந்து சென்னையில் இப்போ சீசன் நினைக்கிறேன், பரவலாக கிடைக்கிது. 150 ருபீஸ்க்கெல்லாம் 1 kg கிடைக்கிது. கண்டிப்பாக வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்னொரு மீட் பண்ணுறேன். பாய்.